பூமிநாதன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது அவருக்கு சாதகமாக இருக்கிறது. அதேபோல தாவேக வேட்பாளர் கோபிசன் மற்றும் நாத்தக்க சுமதி ஆகியோர் புதிய வாக்காளர்களை கவர்ந்துள்ளனர். இதனால் மதுரை தெற்கு தொகுதியில் பூமிநாதன் முந்துவதாகவே தெரிகிறது. அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சீர்காழி தொகுதியில் மதிமுக சார்பில் செந்தில் செல்வன் களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த தொகுதியில் அதிமுக நேரடியாக முன்னாள் எம்எல்ஏ சக்தி, நாத்தக்க சார்பாக சுபாஷ், தாவேக சார்பில் கோபிநாத் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். இதில் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் தொகுதிக்குள் நன்கு அறிமுகமானவர். ஆனால் தனிப்பட்ட செல்வாக்கு பெரிதாக மதிமுகவுக்கு இல்லை. அதிமுகவில் உட்கட்சி மோதல் தீவிரமாக இருந்து வரும் சூழலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு பலரும் பணியாற்றாமல் அமைதியாகிவிட்டனர். இதனால் உதயசூரியன் சின்னம் மற்றும் கூட்டணி கட்சியினரின் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றால் செந்தில் செல்வன் வெல்ல அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவந்துள்ளது. மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை மதிமுக சார்பாக செந்தில்நாதன் களமிறக்கப்பட்டுள்ளார். மறுபக்கம்